வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. மக்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல துலா ராசிகளுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இந்த ஒரு வருட காலம் குரோதி வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி பிறப்பு, தமிழ் வருட பிறப்பாக குரோதி வருடம் பிறக்க போகுதுங்க. அப்படி இருக்கும்போதும் துளாராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இந்த வருடம் எப்படி இருக்க போகுது, அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட அதிபதி. இந்த சித்திரை மாதத்தை ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். இப்ப சுக்கிரன் வந்து பார்த்துட்டீங்கன்னா உச்ச கிரகம் மேன ராசியில இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆரம்ப கட்டத்திலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும். நினைச்ச காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கும். நீங்க எது நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். போன வருட இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு வந்து நாதனே ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறும் பொழுது, பலம் பெறும் பொழுது உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விடாமுயற்சி எல்லாமே உங்களுக்கு அமையும். தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம். அது இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சுப விரயங்கள் கண்டிப்பா நடக்கும். எப்பயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமணங்கிறது நடக்கும், கைகூடி வரும். வீட்டுல நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம். இத்தனை வருடமா நம்ம வந்து எல்லா திறமைகளும் இருந்து நம்மளால எதுவுமே பயன்படுத்த முடியாம இருந்த சூழ்நிலைகள் மாறி இப்ப தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம வந்து நினைச்ச காரியங்கள் தடங்களா இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும் கூட எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள். கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு போன வருடமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். இப்ப அந்த எதிரிகளை கண்டுபிடிச்சு வெல்லக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போகுது. அது இல்லாம வந்து கிரக நிலையில கோச்சாரப்படி மாற்றங்கள்னால அப்பப்ப உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். எப்பயுமே உங்க ராசிநாதன் சுக்கிரன் எப்பவுமே ஒரு பேச்சு திறமைகள் அளவுக்கு அதிகமா இருக்கும். ஒரு ஒரு பிரச்சனை வந்தா சமாளிக்கக்கூடிய திறமை எப்படி அப்படிங்கிறது எண்ணமும் உங்களுக்குள்ள வரும். அதனால இந்த வருட ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அது நீங்க முழுமையை பயன்படுத்தி கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஒரு வருட காலம் இந்த குரோதி வருடம் மேச ராசி மீன ராசியில இருக்க போறாரு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல கேது பகவானும் உங்க ராசிக்கு இருக்க போறாரு. 12ஆம் இடத்துல விரைய கேதுவா இருக்காரு. அதனால என்ன ஆகும்னா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வயிறு சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது, எலும்பு சம்பந்தப்பட்டது, கால் பாதம் சம்பந்தப்பட்டது, முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். இந்த ஆரம்ப கட்டத்திலேயே அந்த உடல் உபாதைகள் தொந்தரவுகள் நமக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட அதிபதி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது மிக மிக நன்று. ஏன்னு கேட்டீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்க போகும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய குலதெய்வத்தோட வழிபாடுகளும் கட்டாயம் இருக்கணும். எப்பவுமே குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் மத்த தெய்வத்தோட அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதனால ஆரம்பத்துல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல மாற்றங்கள் வரும். கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பெரிய விரயங்களோட ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் அது மாதிரி கண்டிப்பா வராதுங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இத்தனை வருஷம் நம்மளால வீடு கட்ட முடியல, வாடகை வீட்டுலதான் இருந்தோம், நம்மளால சொந்த வீட்டுக்கு போக முடியாதா, நம்மளும் சொந்த வீட்டுல உட்காந்து நம்ம 4 பேர் முன்னாடி கௌரவமா வாழ முடியாதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தத்தில் கட்ட வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், அங்க ஏதாவது போய் நம்ம வந்து ஒரு வீடு வாங்க முடியாதா,
இல்லை வெளிநாட்டுல போய் நம்ம வீடு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வெளியூர் பயணங்களும் சரி, வெளிநாடு பயணங்களும் சரி, இந்த 1 வருடம் உங்களுக்கு அற்புத பலன் கொடுக்கறனால நீங்க என்ன பண்ணலாம்னா, வெளியூர்ல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் அங்க ஏதாவது நீங்க வீடு வாங்கி தாராளமா வீடு கட்ட வேண்டிய யோகம் கண்டிப்பா இருக்குங்க. பழைய வீடு ஆல்ட்ரேஷன் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணலாம். இடமும் வாங்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது இந்த வருடம் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, 5 குடையவன் சனி பகவான் இருக்கிறதுனால, உங்க ராசிநாதன் ஆரம்பத்திலேயே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, வாய்ப்புகள் தேடி வரும்போது அதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது விலகி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா, தொழில் ஸ்தானம் இத்தனை வருஷம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு தொழில் அங்கீகாரம் இல்லாத ஒரு ராசிக்கு எதுனா துலா ராசியா இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்ககிட்ட ஐடியா கேட்டவங்க, உங்ககிட்ட ஐடியா வாங்கிட்டு போனவங்க எல்லாம் டெவலப் ஆயிருவாங்க. நம்ம மற்றவங்களுக்கு ஐடியா சொல்றோம், அவங்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பங்கள் இருந்த துளாராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, அதுக்கான விடிவு காலங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஐடியா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல இந்த குரோதி வருடம் நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கிற ஒரு வருடமா இருக்கும். நினைச்ச தொழில், நினைச்ச டயத்துல என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த வருடம் நீங்க முழுமையா பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பார்த்துட்டீங்கன்னா, இந்த பூர்வீக ஜென்மத்தினோட தோஷங்கள் ஏதாவது இருந்தாலும் விலகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பூர்வீக சொத்துனால பிரச்சனை, இல்ல நம்மளால சொந்த பந்தத்தினால பிரச்சனை, உறவு முறைகள்னால பிரச்சனை, அப்படி இருந்தது எல்லாமே விலகி இப்ப நல்ல முன்னேற்றங்கள் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இந்த குரோதி வருடம் கண்டிப்பா இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து சித்திரை மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், மன நிம்மதி, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி கடன் தொல்லைகள் இருந்தது, நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு இருந்தது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளால மிச்சம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல மாற்றங்கள் அதை நீங்க முழு பயன் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறதுனால அது ஆரம்பத்துல சுக்கிரன் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதனால பெரிய பாதிப்புகள் வந்தாலும் கண்டிப்பா உங்களையால சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவான முடிவு எடுத்து அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா போங்க. நல்ல மாற்றங்கள் வரும். வண்டி வாகனம் எல்லாம் வாங்குறதுக்கான யோகங்கள் இருக்கு. கட்டாய வண்டி வாகனங்கள், திருமண யோகம், கல்வியில மாணவர்கள் தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதா நினைச்சீங்களா, அது தாராளமா சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அருமையான பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். அது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. நம்ம என்னதான் பாத்தீங்கன்னா ஆண்டு பலன் நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, அதனால என்ன பலன், நம்மளோட ஜாதகத்துல யோக அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க உங்களுடைய ஜாதகத்தை முழு விவரமா நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க கண்டிப்பா போங்க. நல்ல மாற்றங்களும் வரும். நீங்க ஏதாவது ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.